வணக்கம் நேயர்களே. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனம் ஆஸ்கார் பிலிம்ஸ், கதையின் வெளிச்சம் பி.சி. ஸ்ரீராம், அடிக்கடி தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தும் நடிகர் விக்ரம் என மாபெரும் கூட்டணிகளில் இணைந்து உருவாகியுள்ள திரைப்படம் ஐ. தமிழ் சினிமாவை உலகத்தரத்திற்கு உயர்த்தியுள்ளார் சங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த படம் வெளிவந்த பிறகு இந்திய சினிமா ஐ படத்திற்கு முன் ஐ படத்திற்கு பின் என்ற பெயரை தரும் என்று தயாரிப்பாளர் அழுத்தமா சொல்லி வந்துட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் வருகின்ற தீபாவளி அன்று வெளியாக இருக்கு. ஐ திரைப்படம் பற்றி இதுவரைக்கும் வெளிவராத தகவல்கள் இப்போது வெளிவந்திருக்கு. இந்த தகவல் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். 100 வருட தமிழ் சினிமாவில குத்துப்பாட்டு, ஐட்டம் டான்ஸ், கண்ணை உறுத்தும் காட்சிகள் என இருந்து வந்த சினிமா இது எல்லாவற்றையும் கடந்து ஐ பார்ப்பவங்களை உலக சினிமா தரத்திற்கு மிரள வைக்கும் என்று படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க. சீனால 50% படப்பிடிப்பை நடத்தி முடிச்சிருக்காங்களாம். சீனா மக்களுக்கே தெரியாத இடங்கள்ல எல்லாம் படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கான். நிச்சயம் அந்த இடங்கள் ரசிகர்களுக்கு புதுவித அனுபவத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. படத்துல மொத்தம் 5 சண்டை காட்சிகள் இருக்கான். இந்த 5 சண்டை காட்சிகளும் உலகத்தரத்திற்கு நிகராக எடுக்கப்பட்டிருக்கான். மிரள வைக்கும் இந்த சண்டை காட்சிகளை ரசிகர்கள் சீட்டின் நுனியில அமர்ந்து ரசிக்கும்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ படத்தின் பாதியை பார்த்த அர்னால்டு அவர்கள் அந்த படத்தை ரசித்ததோடு ஆடியோ விழாவுக்கு வருவதற்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம இந்த படத்திற்கும் அர்னால்டுக்கும் ஒருவித தொடர்பு இருக்கு அப்படின்னும், அது படம் பார்க்கும்போது திரையில தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன் என்ற கபிலன் எழுதிய இந்த பாடல்ல எமி ஜாக்சனோடு விக்ரம் ஆடிய பாடல்ல விக்ரம் பல வகையான விலங்கினம் பரிணாமம் கொண்ட தோற்றங்கள்ல நடிச்சிருக்காராம். தன்னையே அடையாளம் காண முடியாத அளவுக்கு விக்ரம் தன்னை வருத்தி இந்த படத்துல நடிச்சிருக்காராம். கபிலன் வைரமுத்துவின் பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் அவள் வந்துவிட்டாள் என்ற பாடலின் காட்சி அமைப்பு ரசிகர்களின் கண்ணுக்கு குளிர்ச்சியையும் விருந்தையும் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐ படத்திற்காக விக்ரம் அவர்கள் 3 வருட உழைப்பு கொடுத்து பலவிதமான கெட்டப்புகள்ல சாப்பிடாமலும் தூங்காமலும் நடிச்சிருக்கிறாராம். அதிலும் படத்துல இளைஞனாகவும் உருமாற்றமும் முகமாற்றமும் செய்து நடிச்சிருக்கிறாராம். இதற்காக மேக்கப்பிற்கு மட்டும் 8 மணி நேரம் செலவு செஞ்சிருக்காங்களாம். பிரம்மாண்ட ஐ படம் வெளியான பிறகு உலக சினிமாவை தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்கும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 3 வருடமாக எடுக்கப்பட்ட ஐ படம் இந்த தீபாவளிக்கு வெளியாக இருக்கு. நிச்சயம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகவும் ரசிகர்களுக்கு தீபாவளி பரிசாகவும் இந்த படம் வெளிவர இருக்கு. சென்னைகளே, மீண்டும் ஒரு சினிமா செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.